உறவுகளுக்கு மதிய வணக்கம். நான் உங்கள் ஐயப்பன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். நம்ம திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. நம்ம வீடியோ அப்லோட் பண்ண எல்லாத்துக்குமே நிறைய உறவுகள் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப நன்றி. வாழ்த்து தெரிவித்த அனைத்து உலகங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கேன். பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டர் சூர்யா இருக்காங்க. நம்மளை வந்து கல்யாணம் முடிஞ்ச விருந்துக்காக அழைச்சிருந்தாங்க. ஆமாம், அக்கா வீட்டு விருந்து முடிஞ்சிட்டு அது வீடியோவில் பார்த்துருவீங்க. அடுத்து தங்கச்சி வீட்டுக்கு விருந்து. அந்த கிளைமேட் ஒத்துக்கலை. நான் வந்து 2 நாள் ஆகுது. சளி பிடிச்சிக்கிட்டு லைட்டாக. ஸோ அதனால் ஆரம்பத்துலேருந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ நாங்கள் லஞ்ச் சாப்பிட போகிறோம் தங்கச்சி வீட்டில். என்னென்ன விருந்து எனக்கு வைக்கிறாங்கன்னு வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிக்கன் பிரியாணி வந்து ஒரு சைடு நமக்காக ரெடி ஆகிட்டு இருந்தது. எங்கள் அக்கா தான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி போட்டுட்ருக்காங்க. அந்த மசாலாவும் சிக்கனும் மிக்சிங்கை பார்க்கும் போதே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும்னு தோணுது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்மளுக்கு சளி பிடிச்சதுனால தொண்டை கொஞ்சம் கிழிஞ்சி ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும். ஒருவரை அட்ஜஸ்ட் பண்ணிங்க. பெங்களூர் கிளைமேட்டு நம்மளுக்கு செட் ஆகலை. தண்ணி குடித்தது மாற்றியும் ஒத்துக்கலை. பிரியாணிக்கு வந்து சைடிஷாக வந்து பார்த்திங்கன்னா மட்டன் தால்ச்சா, அதாவது பார்த்திங்கன்னா தால்ச்சா மாதிரி இருக்காது, கொஞ்சம் கிரேவி மாரி தான் பண்ண சொல்லியிருந்தேன். நல்லா மிளகெல்லாம் போட்டு ஸ்பைஸியாக சளி பிடிச்சிருந்ததுனால அந்த மட்டன் தாளிச்சா நமக்கு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. இது அன்னையில் 65 வந்து ஒரு சைடு ரெடி ஆகிட்டுருக்கு. விருந்துக்கு வந்தது என்னமோ தங்கச்சி வீடாக இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரியாணியை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பண்ணது என்னுடைய அக்கா தான். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே பிரியாணி போட தெரியாது. எனக்கும் எங்கள் அக்காவுக்கு மட்டும் தான் தெரியும். சரி நம்ம ரெஸ்ட் எடுப்போம், நம்ம அக்காவை சமைக்க விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கிரேவியாக வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி சூப்பராக அல்டிமேட்டாக ரெடி ஆகிடுது. லுக்கிங் பார்க்குறதுக்கும் சூப்பராகவே இருந்தது. பிரியாணியும் கமகமன்னு வாசனை ஃபுல்லாக வீடு முழுக்க வீச ஆரம்பிச்சிடுச்சு. பார்க்குறதுக்கு லுக்கிங்கும் நல்லா இருந்தது. இதில் ஃபைனல் அவுட்புட்டாக வந்து பார்த்திங்கன்னா முந்திரி, அந்த திராட்சை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியனை சின்ன சின்னதாக வெட்டி நெய்யில் வறுத்து அதுக்கப்புறம் இது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் மிக்சிங் ஆகி வரப்போ அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோரியண்டர் லீவ்ஸ் கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக நறுக்கி நீங்கள் பிரியாணியில் ஃபார்வர்டாக ஸ்ப்ரெட் பண்ணிங்க. ஃபைனலாக நம்ம பிளேட்டிங் பண்ணும்போது எல்லாம் மிக்ஸ் ஆகி வேறு லெவலில் அல்டிமேட் டேஸ்ட்டில் வந்துடும். எனக்கும் பலவுக்கு 2 பிளேட்டிங் பண்ணியாச்சு. சிக்கன் பிரியாணி, ஒரு அவிச்ச முட்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டன் கிரேவி, அப்புறம் வெங்காய கிச்சடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 65 வேறு லெவலில் எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் 2 பேரும் செம்மையாக சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் பல்லவிக்கும் ஜெய்சூர்யா புதுசாக ட்ரெஸ் எடுத்து வச்சு கொடுத்தாங்க. 2 சகோதரிகளுமே எனக்கு புதுசாக எங்கள் 2 பேருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மனமார ஏற்றுக்கொண்டோம். உறவுகளே, சிறந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கச்சி வீட்டில் இருந்து முடிச்சாச்சு. நமக்கான செய்முறையாக ட்ரெஸ்லாம் வச்சு கொடுத்தாங்க தங்கச்சி வீட்லேயும். அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே வந்து நாங்கள் திருமண வாழ்த்து சொல்லியிருந்தோம்னு பழகியோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறையா வாழ்த்து சொல்லிங்க. அப்புறம் பெங்களூர் சுற்றி பார்க்குறது ஏதாவது நல்ல பிளேசஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய உறவுகள் கமெண்ட் பண்ணி நிறைய பிளேசஸ் சொல்லியிருந்தீங்க. அந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போக போகிறோம். அது என்ன பிளேஸுங்கிறத நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். நன்றி, வணக்கம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பல்லவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.